விண்ணில் வாழும் எம் தந்தாய், உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளுமே, உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். எம்மை மீட்ட இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளுமே, உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவனின் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளுமே, உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளுமே, உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தீர்க்கதரிசி எசையா எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 54, இறை வார்த்தை 14. நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய், ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அது நமக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் தெரியுமா? நாம் பேசும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்டு நமக்கு பதில் மொழி தரக்கூடிய வேளையிலே அதுதான் ஒரு உண்மையான மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலும் இந்த நாளில் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது என்று சொல்லுகின்றார். எப்படி திகில் நம்மை அணுகாமல் இருக்கும், எப்படி நாம் பயப்படாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை நாம் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் பட்ட கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வந்த பயம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வகையான பயம் நம்மை ஆட்கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்த பயம் இருக்கும். சில பேருக்கு சில வழியில் சில கோயில்களை பார்த்து விட்டால் அதை குறித்து அவர்களுக்கு பயம் இருக்கும். கண்களை மூடிக்கொண்டு ஓடுவார்கள் சிறு வயதிலே. பெரியவர்களுக்கு நல்ல ஒரு மனைவியோ நல்ல ஒரு வேலையோ, என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவர்கள் நல்லா படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கவலை இருக்கும். மனைவிக்கு எப்பொழுதும் தன்னுடைய கணவர் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், அவர் செய்யக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் மனதுக்குள் இருக்கும். அதை குறித்த ஒரு பயமும் இருக்கும். பிரயாணம் செய்யக்கூடிய வேளையிலே நாம் பத்திரமாக வீடு வந்து சேர்வோமா என்கின்ற ஒரு பயமும் நமக்குள்ளே இருக்கும். அதே போல் பயத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? எந்த மனிதருக்காக நாம் பயப்பட வேண்டும்? எப்படி இந்த திகில் நம்மை ஆட்கொள்ள முடியும்? பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை பார்வோனுடைய பிடியில் இருந்து ஆண்டவர் வெளியிலே கொண்டு வருகின்றார். அந்த வேளையிலே அவர் மோய்சனுக்கு வாக்கு கொடுக்கின்றார். நீ போகும், அவர் கேட்கின்றார் மோய்சனிடம். மோய்சன் ஆண்டவரிடம் கேட்கின்றார், நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல மாட்டோம் என்று ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு கேட்கின்றார். அந்த வேளையில் ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார். இரவில்
அக்னி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் நான் உங்களை வழி நடத்துவேன், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் விண்ணகத்தில் இருந்து மோசேயோடு பேசுகின்றார். அதேபோல் வாக்கு மாறாத தெய்வம் அவருடைய வார்த்தையின்படி அவர்களை வழி நடத்தினார். அன்பார்ந்தவர்களே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே ஆண்டவர் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை மீட்டு ரட்சித்திருக்கின்றார். இந்த உலகத்தில் இந்த நாள் நாம் வாழ்கிறோம் என்றால் அது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்த நாளில் அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ அஞ்ச வேண்டாம், எந்த ஒரு திகிலும் உன்னை அணுகாது என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எதற்காக பயப்பட வேண்டும்? ஒருவேளை இந்த உடலை கொள்ளுகிறவர்களுக்காக நாம் பயப்படுகின்றோம். ஆண்டவருடைய பயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவரை குறித்த பயம் நமக்குள் இருக்க வேண்டும். நான் தப்பு செய்தால் ஆண்டவரிடம் இருந்து எனக்கு தண்டனை கிடைக்கும் என்கின்ற தெய்வ பயம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஞானம் பெற்றவர்களாகவும் அறிவுள்ள பிள்ளைகளாகவும் இந்த உலகத்தில் வாழ முடியும். இல்லை என்றால் பயந்து பயந்து நம்முடைய ஆத்துமாவையும் இழந்து உடலையும் இழந்து எளிதாக மாண்டு போவோம். அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். திருப்பாடல்கள் 91வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இரவில் திகில் இருக்கின்றதாம், பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், உனக்கு முன்பாக நான் நிற்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். எந்த ஒரு தெய்வமாய் இப்படி வாக்கு கொடுக்க முடியுமா? எந்த ஒரு மனிதராய் இப்படி ஒரு வாக்கை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை பாதுகாக்க முடியுமா? உங்களுடைய தாய் தகப்பன் சில காலகட்டங்களில் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி வரை அவர்கள் உங்களோடு கடந்து வருவது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால் திருப்பாடல்கள் 91வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, உன் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உன் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, கடவுளுக்கு அஞ்சி வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். சில பேர் உங்களை பார்த்து அவதூறாக பேசலாம். எப்பொழுதும் நாவை ஒரு தீட்டிய கூர்மையான கத்தியை போல் வைத்து உங்களை பார்த்து மற்றவரிடம் பொய்யை புரணியை பேசலாம், உங்களுக்கு எதிராய் வரலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், 16,000 பேர் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் உனக்கு முன்பாக நான் நிற்பேன், நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது என்று சொல்லுகின்றார். எனவே எதுவும் அணுகாதபடி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் அது ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும். அவர் நமக்கு வேண்டும், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கையிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தவறுவோம் அன்பார்ந்தவர்களே. நீதிமானே இந்த உலகத்தில் தவறக்கூடிய வேளையில் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் பாவம் செய்வோம். எனவே பாவத்தில் விழுந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஓடி வர வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை மீண்டும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவரிடம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் இருந்து எந்த ஒரு திகிலும் உங்களை அணுக முடியாது. ஆண்டவர் உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே. அதை நாம் அறிந்து புரிந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மானிடா நீ அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் சொற்களை கேட்டு நடுங்காதே என்று சொல்லுகின்றார் ஆண்டவர். ஆம் அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். அங்கு என்ன நடக்கின்றது? மக்கள் எல்லோரும் அவருக்கு எதிராக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் உண்மையை பேசியபடினால், அவர் ஆண்டவருடைய சார்பாக நின்றபடியினால் அவருக்கு எதிராக விகண்டு எழுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே நீ அவர்களுக்கு அஞ்சாதே,
அவர்களின் சொற்களை நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த சொற்கள் என்னுடைய சொற்கள். நீங்கள் உண்மையாய் வாழக்கூடிய வேளையிலே, நேர்மையாய் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். எந்த ஒரு தீங்குக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு திகிலும் உங்களை அணுகாது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் கடவுள் தரக்கூடிய மகா பெரிய வெற்றி. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து விட்டால் அதுதான் பெரிய பாக்கியம். அதற்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் ஓடி வர வேண்டும், அவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வான தூதர்கள் நம்மோடு சூழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இந்த நேரத்தில் அதற்காக நாம் நற்கருணை நாதரிடம் ஜெபிப்போம். நற்கருணை நாதரே, நீர் எங்களோடு கடந்து வாரும், எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நில்லும். நாங்கள் உம்மீது பயம் கொண்டு அச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. எங்களை நேர்மையில் நிலை நாட்டுவதற்காக விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது பாச கரத்தினால் எங்களை அனைத்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அநேக முறை போராட்டங்களோடும் பயத்தோடும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, அந்த நேரத்தில் நாங்கள் மனிதர்களை தேடி அலைந்திருக்கின்றோம். எங்கு போனால் அந்த அச்சத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு இடமும் நாங்கள் ஓடி தெரிந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலே தகப்பனே, நீரே பெரியவராய் இருக்கின்றீர், நீரே எங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றீர். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீர். அந்த வார்த்தையின் படி தகப்பனே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவி எடுத்து மாற்றுவீராக. எங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய திகிலின் ஆவி எடுத்து மாற்றுவீராக. எங்கள் வீட்டை கட்டி இருக்கக்கூடிய சாத்தானின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால் போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கின்றீரே, மத்தேயு 24 அதிகாரம் 42வது வார்த்தையில் சொல்லியிருக்கின்றீரே, விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, அநேக முறை விழிப்போடு இருந்து எங்கள் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளாதபடி அச்சத்தோடும் திகிலோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இது எல்லாம் நாங்கள் செய்த பாவமே சுவாமி. இந்த நேரத்தில் எமது பரிசுத்த ரத்தம் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதாக, எங்களுடைய சிந்தனையை தூய்மைப்படுத்துவதாக, எங்களுடைய குடும்பத்தை தூய்மைப்படுத்துவதாக. ஆண்டவரே, பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய நல்ல ஒரு மனப்பக்குவத்தை தாரும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. குருக்களை தேடி சென்று ஆண்டவரே பாவ மன்னிப்பை பெற்று ஒவ்வொரு நாளும் தூய்மையாய் வாழ முடிவெடுத்து அதன்படி வாழக்கூடிய வல்லமையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கின்றீரே, ஆண்டவரே, மானிடா, நீர் இவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், அவருடைய சொற்களை கேட்டு பயப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றீரே. போதும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் இருந்து ஆண்டவரே எங்களை பற்றி பொய் புரணிகளை பேசிக் கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. அவருடைய நாவை சுத்தப்படுத்துவீராக. எசையாவின் நாவை சுத்தப்படுத்தியது போல் அவர்களுடைய நாவை சுத்தப்படுத்தும், எங்களுடைய நாவையும் சுத்தப்படுத்தும். அப்பொழுது நான் தகப்பனே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ முடியும். உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ முடியும். எப்பொழுதும் சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கே நன்றி ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் நீர் எப்பொழுதும் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். அவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கின்றார், நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் உண்மையானவர். அவர் நமக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றுவார். எந்த சூழ்நிலைகளிலும் திகில் உங்களை சூழ்ந்து வந்துவிடாதபடி
உங்களுடைய குடும்பத்தில் பாதிப்பை தந்து விடாதபடி அவரே உங்களை பாதுகாப்பார். எனவே அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அச்சத்தையும் எடுத்து மாற்றி உங்களோடு கூட இருந்து உங்களை வேலியடைத்து பாதுகாப்பாராக. ஆமென்.